அப்படி துப்பாக்கி வாங்க முடியாம தவித்துக் கொண்டு நின்ற தலைவன். கிணத்து மேட்டில் பேசிட்டு இருக்கும்போது சிங்கள ராணுவம் வந்து அவரை மிரட்டும் போது நண்பர்கள்லாம் சேர்ந்து தூக்கி குப்பருக்கு கிணத்துக்குள்ள போட்டு துப்பாக்கி பற்றி வந்து ஒற்றை துப்பாக்கியில போராட்டத்தை தொடங்கினான். கூட யார் வந்தது? யார் வந்தது? தன் தெருவிலே தன்னோடு விளையாண்டு படிச்ச தன் சக தோழர்கள் 5 பேர் காட்டுக்குள்ள புகுந்தான். 14 வயதுல 5 பேரோட காட்டுக்குள் போனவனுக்கு 50,000 பேர் அவன் கண் அசைவுக்கு செத்துருக்காங்க களத்துல. அதனால என்ன தலைவன் இல்ல, தன் நிகர் இல்லாத தலைவன். உலக வரலாற்றிலே அவனுக்கு இணையானவன் எவனும் இல்லை. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்? அந்த திமிர் உனக்கு வரணும். யாரா அவர் லீடர் யாருன்னு தெரியுமா உனக்கு? 30 வருஷம் என்டர்டைன் பண்ணவன்ல, பொழுதுபோக்கு களத்துல பொழுதுபோக்கு தளத்துல ஆண்டம் பண்ணவன்ல, போர்க்களத்திலே முழக்கமிட்டவன், இனத்திற்காக படையை சிதறவிட்டவன். அவன் என் தலைவன்கிற திமிர் உனக்கு வரணும். எங்கள் தலைவன் கோமாளி அல்ல, எங்கள் தலைவன் உலகத்தின் தலை சிறந்த போராளி என்கிற திமிர் உனக்கு வரணும். உயிருக்கு அஞ்சவர்கள் அல்ல, ஒரு வழக்கு ஒரு எஃப்ஐஆருக்கு பயந்து ஓடி மறைகிறவர்கள் அல்ல, உலக ராணுவமே வந்தாலும் எதிர்த்து நின்று சண்டை செய்த மறவர்களின் பிள்ளைகள். அந்த திமிர் வரணும்.